மதுரை மாவட்டம் பத்மா தியேட்டர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என கோரி பொதுமக்கள் குடத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நாங்க தண்ணிக்கு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார். தண்ணி போடவே மாட்டாங்க. தண்ணி 2 மாசம் ஆச்சு. திரும்ப 2வது மாநகராட்சிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கவுன்சிலருக்கு மனு கொடுத்தாச்சு. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. 2வது எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது, பால வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது. நடந்து வந்தா பிள்ளைங்க வீட்டு வாசல்ல சாக்கடை, வெளியே வந்தாங்கன்னா குழந்தைங்க சாக்கடைக்குள்ள விழுந்துடுறாங்க. காசுக்கு வாங்கிதான் குழந்தைங்க இருக்கோம். எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்படுறவங்க, வசதியானவங்க கிடையாது. எல்லாமே 3ஆம் மாடி 4ஆம் மாடிக்கு ஏற முடியல சார். நாங்க சொல்லி பார்த்தோம், எங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிற மாதிரி தெரியல. ங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். என்ன காரணத்தால 40 நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்களுக்கு நீர் விநியோகிக்கப்படல? அது மட்டுமல்லாது தற்பொழுது நடைபெறக்கூடிய போராட்டத்தால அங்கு கள சூழல் என்னவாக இருக்கிறது? போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்களா? என்ன கள நிலவரம்? நிச்சயமாக, அதாவது 100 வார்டுகளை உள்ளடக்கிய மதுரை மாநகராட்சியில் 84வது வார்டு பகுதியில் 40 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் குடத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அதாவது குறிப்பாக சாக்கடை, சாலை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எதுவும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை, சாக்கடை தெருக்களில் ஓடுகிறதாகவும் புகார் தெரிவித்து வருகின்றனர். எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை எடுக்கவில்லை எனவும், இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் தண்ணீர் குடத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் அவனியாபுரம் காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். மேலும் வீட்டு உபயோக தண்ணீர் கழிவு நீர் கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருந்து வருவதாகவும் இதனை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தகவலறிந்து வந்த மாநகராட்சி உதவி பொறியாளர் மற்றும் அவனியாபுரம் உதவி ஆணையாளர் போக்குவரத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். கௌதமி, போராட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.